அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆட்சி காலத்துல பத்திரிகையாளர்கள் இருந்து பொருளாதார நிபுணர்கள் வரைக்கும் நாம சில பேரை பார்த்து சில்லறை சதற விட்டுருப்போம், ஃபயர் விட்டுருப்போம். எவ்வளவு ஆக்கப்பூர்வமா டேட்டாவோட பேசுறாங்க பாருங்க. அரசாங்கத்திடம் உள்ள குறைகளை எவ்வளவு அழகா சுட்டி காட்டுறாங்க, மக்களுக்கு புரியக்கூடிய வகையில. அப்படின்னு நம்ம நினைச்ச பல பேர் பாத்தீங்கன்னா கடைந்தெடுத்த உடன்பிறப்புகளா இருந்திருப்பாங்க. அது நமக்கு பின்னாடி தான் தெரிய வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சமீபத்தில் தெரிய வந்த நபர் தான் நம்ம ஜெயரஞ்சன் அவர்கள். பொருளாதார வல்லுநர், நிபுணர். திமுக ஆட்சி அமைத்த உடனே அவருக்கு திட்டக்குழு துணைத் தலைவர் பொறுப்பெல்லாம் கொடுத்து அவர் அரசாங்கத்திலோட அங்கமாவே மாத்திருப்பாங்க. ஸோ இவர் இந்த பதவியாக தான் இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தாரா அப்படின்னு நமக்கு கேள்வி எழுப்புற வகையில இன்னைக்கு அவர் திமுக அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா சொல்ல போனா சமீபத்தில் காங்கிரசினுடைய முக்கிய பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு டேட்டா வெளியிட்டார். தமிழ்நாடு அரசினுடைய கடன் பாருங்க, ஊபியை விட 2 மடங்கு அதிகமாக நம்ம கடன் இருக்கு. தமிழ்நாடு பொருளாதார ரீதியில் ரொம்ப ஒரு பக்கம் வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் கடன் அதிகரிச்சுட்டு இருக்கின்ற ஒரு பார்வை முன்வைக்கும் போது அது மிகப்பெரிய விமர்சனமா மாறுது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி அவருடைய பழைய பேட்டி ஒன்று நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் 9.5 லட்சம் கோடி இருக்கு இல்லையா? கடந்த 2021க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த கடன் 4.5 லட்சம் கோடி. அந்த 4.5 லட்சம் கோடி இருந்த சமயத்துல நம்ம ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருப்பாரு. அதை நீங்களே பாருங்க. சரி, அப்போ நீங்கள் வரமுறை இல்லாமல் கடன் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு அது மாதிரி வாங்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உள்நாட்டில் உற்பத்தியினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ, தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதில் 1/4 பங்கு வரைக்கும் தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்க முடியாது. இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாடு வாங்கியிருக்க கடனுடைய அளவு கிட்டது ஏறத்தாழ அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒரு 23 விழுக்காடு அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்கன்னா 2 விழுக்காடு அளவுக்கு தான் அவங்களால வாங்க முடியும். அந்த அளவுக்கு தான் அதில் இடம் இருக்குது. அதை தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அது வரைக்கும் போய் தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மேற்கொண்டு கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. கேட்டிங்களா? ஒரு மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியில 1/4 பங்கு தான் கடனே இருக்கணுமா. அதுல அதை விட அதிகமா நம்ம ஆக்குறோம் அப்படின்னா நம்ம அரசு பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல கடனை வாங்க கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா சொல்றாரு இல்லையா? சரி, அவர் கொடுத்த டேட்டாவை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஆண்டும் எந்த அளவிற்கு 22 விழுக்காடு 23 அப்படின்னு அதிகரிச்சு பார்த்துருப்போம். அந்த வகையில் நம்ம நம்பர்ஸை கூட விட்டுலாம். அந்த ரேஷியோ அடிப்படையில் பார்த்தோம்னா கூட இப்போ இருக்கிற கடன் அதிகம். கிட்டத்தட்ட 26 விழுக்காட்டுக்கும் மேல நாம உள்நாட்டு உற்பத்தியில கடனை வாங்கிட்டோம். தமிழ்நாட்டின் மேல அவ்வளவு கடன் இருக்கு. சரி, இவர் அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்து நீங்க பேட்டியை பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம கழக ஆட்சியில ஐயா தமிழ்நாட்டோட கடன் 9 லட்சம் கோடி இருக்கே, இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருப்பாரு பாருங்க. அதை நீங்களே கேளுங்க. தமிழ்நாடு இத்தனை லட்சம் உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? அது எப்போ குறையும் அப்படின்ற எது குறையணும்? இல்ல எது குறையணும்? அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்படுது. நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது இல்லையா? கடன் வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னு, மெட்ரோல ரயில் விடுறாங்க, பிடிசிக்கு பஸ் வாங்குவாங்க, அங்க ஏதாவது டேம் கட்டுவாங்க, அது மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டீங்களா? நமக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே பிரச்சனை, நாமளா வட்டி கட்டுறோம் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு என்னன்னா, இந்த ஒரு பதில சொல்றதுக்கு இவர் ஒரு பொருளாதார நிபுணர் இருக்கணும்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இதெல்லாம் ஒரு பாமர மக்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இதுல சந்தேகம் வரும். ஏங்க, அரசாங்கமே நம்ம தானே, நம்மளோட வரிப்பணத்துல தான் அரசாங்கம் இயங்குது. அப்படிங்கும் போது கவர்மெண்ட் வட்டி கட்டுது அப்படின்னா அது நாம கட்டுறதா தான் கணக்கு. நாம நேரடியாக கட்ட மாட்டோம். இப்ப நம்ம பேர்ல ஒரு இஎம்ஐ இருக்கு அப்படின்னா நம்ம மாசம் மாசம் கட்டணும். இதை நாம நேரடியாக கட்ட மாட்டோம். நம்மளுடைய கவர்மெண்ட் வரி வருவாயில தானே இதெல்லாம் கட்டுறாங்க. அது நேரடியா நம்ம கிட்ட தானே திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படிங்கிறத இவரு ஏன் இவ்வளவு மறைச்சு இப்படி முட்டு கொடுக்குறாரு நமக்கு புரியல. நம்ம டேட்டாவோடவே பேசுவோமே. இப்போ வருஷம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு பட்ஜெட் அப்படின்னு ஒன்று ஒதுக்குவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 3-4 லட்சம் கோடிகளுக்கு பட்ஜெட் போட்டு பல துறைகளுக்கு தேவையான நிதியை அப்படியே பிரிச்சு ஒதுக்குவாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு ஒரு 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு நிகரமா பார்க்கணும்னா ஒரு 1 லட்சம் கோடி கிட்ட கடனை திருப்பி செலுத்துவதற்கும் வட்டிக்கும் மட்டுமே கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 14 விழுக்காடு இன்ட்ரெஸ்டா வட்டியா பே பண்றாங்க. 9 விழுக்காடு கிட்ட பாத்தீங்கன்னா கடனை திருப்பி செலுத்துறதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்ல கட்டுறாங்க. அப்போ இந்த காசு மக்கள் பணம் இல்லையா? இதெல்லாம் நாம கட்டலையா? நம்ம பேர்ல அரசாங்கம் கட்டினாலும் நாம கட்டுறது தானே கணக்கு. அதுல இன்னொரு டேட்டா சொல்றாரு. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உட்கட்டமைப்புக்கு செலவு பண்றாங்க. அங்க பிரிட்ஜ் கட்டுறாங்க, மெட்ரோ போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம நம்பர்ஸா பார்க்கணும் இல்லையா? வெறுமனா எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்னாடி கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 3,86,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. இப்ப இந்த கடன்ல கிட்டத்தட்ட 1,66,000 கோடி மட்டும்தான் இந்த மாதிரியான உட்கட்டமைப்புக்கு செய்த முதலீடா அவர்கள் பண்ணியிருக்காங்க.
இப்போ மற்றதெல்லாம் அவர்கள் வந்து முதலீடாக வந்து அவர்கள் பண்ணல. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காசு இவ்வளோ தான். மற்றதெல்லாம் எங்கே போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். மகளிர் உரிமைத்தொகை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல இலவச திட்டங்கள், இதுக்கெல்லாம் வந்து செலவாகுது, சம்பளம் கொடுக்கறதுக்கு போகுது. அண்ட் இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கெல்லாம் கொஞ்சம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த நலத்திட்டங்களில் ஒரு பெரும்பான்மை அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆகுது. ஆனால் இதுவும் கடன்ல ஒரு பங்கு ஆகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து பிரச்சனை. இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்கறது தப்பானா அது சரி தப்புங்கிறதுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கு, அதை கூட ஒதுக்கி வச்சிடலாமே. ஆனால் அந்த காசுல கூட கவர்மெண்ட் வாங்குற கடன் இருக்கு அப்படிங்கிறத இங்க நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்ப அரசாங்கம் வந்து நாளைக்கு திவாலாகிற நிலைமைக்கு போச்சுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்க கடன் வாங்க தான் காரணம் அப்படின்னா அதற்கு வந்து கடைசியில மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? தமிழ்நாடு அரசே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா கடன் வாங்குது, இது தவறானது, இது வந்து சரியில்லைன்னு நம்ம சொல்ற இடத்துக்கு போனோம்னா, இல்ல கடன்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதான் நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அதை வச்சு நீங்க வந்து பொருளாதார ரீதியா முன்னேறிக்கீங்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கு? நமக்கு வந்து கடன்லாம் இல்லை, நம்ம வந்து சர்ப்ளஸா இருக்கும், இல்ல குறைவான தான் கடன் இருக்கு அப்படிங்கும்போது இலவச திட்டங்கள் கொடுக்கும்போது நம்ம அதை வரவேற்கலாம். கத்தி தலைக்கு மேல கத்தி தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இலவச திட்டங்கள் கொடுக்கறதுங்கிறது எப்படி ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும்? அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய முட்டு வேற கொடுக்கறதுங்கிறது எப்படி நம்ம ஏத்துக்கிறது? இல்ல இவரோட ஸ்டாண்டு வந்து கடந்த ஆட்சியிலையும் இப்போ ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல. இப்போ அதிமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த 25 விழுக்காடுக்கு கீழே இருக்கும்போதே உள்நாட்டு உற்பத்தியில வந்து கால்வாசி வந்துடக்கூடாதுங்கன்னு சொன்னவர் கால்வாசியை தாண்டி போய்கிட்டு இருக்கே, இப்போ எதுவும் பேசலையே அப்படின்னு கேட்டா அமைதி. நம்ம நம்பர்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமா வாங்கிய கடன் அப்படிங்கிறது 4.5 லட்சம் கோடி. நம்ம திமுக பொறுப்பேற்ற பின்னாடி கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டுகள்ல, இன்னும் வரப்போற 5வது ஆண்டு முடிய போகுதுன்னா அந்த சமயத்துல வாங்கிய கடனாக ஒரு 4.5 லட்சம் கோடி இருக்கும். அப்போ பாதிக்கு பாதி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதிகமாக இருக்குன்னா இது எவ்வளோ அதிகமான ஒரு கடன் இது. அப்போ இது வந்து ஒரு பேசு பொருள் ஆக்க தானே செய்யணும். அதை பற்றி பேசினாலே வந்து இல்லை நம்ம ஜிடிபியும் கூடியிருக்கு அப்படின்னா ஜிடிபி கூடியிருக்கு, நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை. இப்போ கடந்த ஆண்டு 2024-25 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 விழுக்காடு ஜிடிபியோட growth வந்து இருக்குன்னா அது நிச்சயமா பாராட்டத்தக்கது தான். ஆனால் அதற்காக வந்து நம்ம அந்த கடனை கண்டுக்காம போக முடியாது இல்லையா? இதையே நம்ம சேர்த்து தான் வந்து பேச வேண்டியது இருக்கு. நீங்கள் கடன் தொகையை செலவு பண்ணுற விதம் அப்படிங்கிறது நிச்சயமா கேள்விக்குறியாக்கப்பட வேண்டிய ஒன்று தான். நீங்கள் வந்து மாதம் உரிமை தொகைக்கு வந்து 13,000 கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்க. இன்னும் வந்து பல விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு ஓட் பாலிடிக்ஸை மையமாக வைத்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு பெறணும் அப்படின்றதுக்காக நலத்திட்டங்கள் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது நாட்டினுடைய உண்மையான வளர்ச்சியாக எதிரொலிக்குமான்றதான் கேள்வி. எல்லாமே வந்து நலத்திட்டங்களாக தான் இருக்குது, எல்லாமே வந்து நீண்ட கால முதலீடாக இருக்குது. இன்ஃப்ராக்காக வந்து அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சாலை போடுறதுக்கு வந்து பண்ணுறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு ஏற்ப தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துகிறாங்க, அதற்காக கடன் வாங்குறாங்க. அப்படின்னா வேற இந்த இலவசங்களுக்கு நீங்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல். ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதற்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுறது கடன் வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் இந்த பேட்டர்ன், கடன் வாங்குற பேட்டர்னாக இருக்கட்டும், செலவு பண்ணுற விதமாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது. அதை வந்து நம்ம கழக ஆட்சியில் வந்து கடந்த காலங்களில் முட்டு கொடுத்த பல நபர்களுக்கு பல முக்கிய பொறுப்புகள் போட்டிருக்காங்க, எல்லா துறையிலையும் இருப்பாங்க. நம்ம சுபவி அவர்கள் தொடங்கி திண்டுக்கல் லியோனி தொடங்கி எல்லாருமே வந்து இப்போ அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருப்பாங்க. காரணம் வந்து அவர்கள் இது மாதிரிலாம் பேசுறது தான். அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் கோவன்ற நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சிலாம் பண்ணியிருப்பாரு, மூடு டாஸ்மாக மூடுன்னு பாட்டெலாம் பாடியிருப்பாரு. இன்றைக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய அனைத்து மேடையிலையும் ஏறி பாடிக்கிட்டு இருப்பார். அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு நம்மளாம் கவர்ந்துருப்பாருப்பா, என்னமா பாட்டு பாடுறாருப்பா, மக்களை வந்து குடிக்க வைக்க கூடாதுன்னு எவ்வளவு உன்னதமா பாடுறாருன்னு நினைச்சிருப்போம். இப்போ அந்த மாதிரி பாட்டுலாம் அவர்கிட்ட இருந்து வராது. அது மாதிரி நீங்க வந்து யூடியூபர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே எக்கச்சக்கமா இருப்பாங்க, அதெல்லாம் போய் தனியாக ஒரு நாள் பேசுவோம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடுநிலையாளர்கள், நாங்கள்லாம் வந்து நீதி நிலைநாட்ட போறோம் அப்படின்னு பேசின பல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு வந்து பக்காவான ஊப்பியா இருக்கும்போது நமக்கே வந்து செம ஷாக்கா இருக்கும். 2021 காலகட்டம் ஆட்சி அமைத்த பின்னாடி நடந்த பெரும் மாற்றம் தான் இது எல்லாமே. அப்போ அதனுடைய ஒரு அங்கமாக தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த துணியில கேள்வி கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆங்கர்கிட்ட கேட்குற டோன் இருக்கு இல்லையா, உனக்கு என்னமா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. எங்களுக்கு பிரச்சனை தான் சார், எங்களுக்கு இது பிரச்சனை தான், எங்களுடைய வரிப்பணம் தான் இப்படி செலவாகுது, அந்த வரிப்பணத்தில் வந்து நம்ம கடன் அடைக்கிறதுக்கு காசு போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அது வீட்டு கடனாக இருந்தாலும் நாட்டு கடனாக இருந்தாலும் அது மக்களுடைய கடன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து பாமர மக்களுக்கு இருக்கு. படித்து அதிமேதாவியா பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதா எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. நன்றி.